ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஈஸி மேக்ஸ் தமிழ் சேனலில் 10th ஸ்டாண்டர்டுக்கான சாப்டர் 3 எக்ஸசைஸ் 3.1 தான் பார்க்குறோம். ஆல்ரெடி நம்ம எக்ஸாம்பிள் சம் முடிச்சிட்டோம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். இப்போ எக்ஸசைஸ் சம் ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சால்வ் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் இன் 3 வேரியபிள்ஸ். அதாவது 3 வேரியபிள்ஸை வந்து நம்ம லீனியர் ஈக்குவேஷனில் கொடுத்துருக்காங்க. அது 3 வேரியபிள்ஸ் என்னங்கிறத நம்ம சால்வ் பண்ணி காட்டணும், அவ்வளோதான். இதுலேயே 3 சம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட் சப்டிவிஷன் கண்டுபிடிச்சிருவோம். ஃபஸ்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜட் இஸ் ஈக்குவல் டு 5 கொடுத்துருக்காங்க. 2x மைனஸ் ஒய் ப்ளஸ் இஜட் இஸ் ஈக்குவல் டு 9 கொடுத்துருக்காங்க. எக்ஸ் மைனஸ் 2y ப்ளஸ் 3z ஈக்குவல் டு 16 கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் சம் பார்த்துட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். அதுக்காக தான் நான் எக்ஸாம்பிள் சம் பார்க்க சொல்கிறேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்க் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போது எக்ஸசைஸ் சம் பார்க்கலாம். இப்போது கொடுத்துருக்க ஈக்குவேஷன் நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, லெட் அப்படின்னு போட்டு ஃபஸ்ட் கண்டிஷன் செகண்ட் கண்டிஷன் இப்போ டைரக்ட் ஈக்குவேஷனாக இருக்குது. ஸோ நம்ம டைரெக்டாக எழுதிக்கலாம். இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்தது 2x மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 9ங்கிறது நான் செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறேன். அடுத்து தேர்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் மைனஸ் 2y ப்ளஸ் 3z ஈக்குவல் டு 16 அப்படிங்கிறத நான் தேர்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிட்டேன். கொடுத்துருக்க ஈக்குவேஷன் டேரெக்டாக இருக்குது, ஸோ நான் டேரெக்டாக எழுதிக்கிட்டேன். இப்போ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு 3 ஈக்குவேஷனையும் நீ பாருங்கள். எதை வேணாலும் நம்ம கேன்சல் பண்ணலாம். ஏன்னா 3 வேரியபிள் இருக்குது. நம்ம ஏதாவது ஒரு வேரியபிளை கேன்சல் பண்ணி நம்ம 2 வேரியபிளுக்கு கன்வெர்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஸோ எதை கேன்சல் பண்ணலாம்? எக்ஸை கேன்சல் பண்ணலாமான்னு பாருங்கள். எக்ஸ்னால் இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே 2x இருக்குது, இங்கே சிங்கிள் எக்ஸ் இருக்குது. மூணுமே செக் பண்ணிக்கோங்க. ஒய்னா இங்கே ப்ளஸ் ஒய், இங்கே மைனஸ் ஒய், இங்கே மைனஸ் 2y. இஜட்னா இங்கே ப்ளஸ் இஜட்டு, இங்கே ப்ளஸ் 3z. எக்ஸை பண்ணாலும் ஓகே, ஒய் பண்ணாலும் ஓகே, இசட் பண்ணாலும் ஓகே. நான் என்ன பண்ணலான் இருக்கேன்னா, ஒய் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். ஏன்னா இங்கே ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய்னு இருக்குது. டேரெக்டாக 2 ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா கேன்சல் ஆகும். அப்போ அடுத்த 2 ஈக்குவேஷன்லேயும் நம்ம என்ன தான் கேன்சல் பண்ணணும்? ஒய் கேன்சல் பண்ணணும். அப்போ இங்கே 2yன்னு இருக்கனால இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? இப்போ நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே எடுத்து எழுத போகிறேன். ஏன்னா நான் ஒய் கேன்சல் பண்ணலாம் நான் முடிவு பண்ணியிருக்கேன். நீங்கள் எக்ஸை கேன்சல் பண்ணாலும் ஆன்சர் வரும், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நான் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 5 அப்படின்னு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கிட்டேன். செகண்ட் ஈக்குவேஷனும் எந்த சேஞ்சஸ் இல்லை, அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். 2x மைனஸ் ஒய் ப்ளஸ் இஜட் இஸ் ஈக்குவல் டு 9 அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போ ரெண்டையும் ஆடு தான் பண்ணுறோம். ஸோ சிம்பிள் சேஞ்ச் ஆகாது. ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் கேன்சல் ஆயிரும். இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2x நமக்கு என்ன ஆயிரும்? 3xன்னு வரும். இங்கே இஜட் ப்ளஸ் இஜட் வந்து நமக்கு என்ன ஆயிரும்? 2z அப்படின்னு வரும். இங்கே 5 ப்ளஸ் 9 நமக்கு என்ன வரும் அப்படின்னா 14 அப்படின்னு வரும். இதை நம்ம வந்து என்னென்னு எடுத்துக்கலாம்? ஃபோர்த் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஒய் கேன்சல் ஆகி 2 வேரியபிளுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம், எக்ஸ் இஜட்னு. அதே மாதிரி இப்போ செகண்ட் ஈக்குவேஷனே தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்து எகைன் ஒய் தான் கேன்சல் பண்ணோம். ஒய் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இதை எதாவது மல்டிப்ளை பண்ணிக்கணும்னு சொன்னேன் 2ஆல். ஏன்னா இங்கே 2yன்னு இருக்குது, அதனால் நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அப்போ ஹோல் ஈக்குவேஷனையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்? செகண்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் இதுதானேப்பா. செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா 4x மைனஸ் 2y ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 9 2s are 18 எழுதியாச்சா? 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஈக்குவேஷனை அப்படியே எழுதிக்க போகிறேன். தேர்ட் ஈக்குவேஷனுக்கு என்ன? எக்ஸ் மைனஸ் 2y ப்ளஸ் 3z ஈக்குவல் டு 16 அப்படின்னு இருக்கா? இப்போ அதையும் எடுத்து எழுதியாச்சு. இப்போ இதில் ரெண்டு சேம் சிம்பிளாக இருக்கனால நான் ரெண்டையும் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா சப்ராக்ட் பண்ண போகிறேன். 2 சிம்பிளையும் சப்ராக்ட் பண்ண போகிறேன். சாரி, 2 வேரியபிளையும் ஈக்குவேஷனையும். அப்போது சப்ராக்ட் பண்ணுறேன்னா இங்கே ப்ளஸ்ஸாக இருந்தால் இந்த சிம்பிள் என்னவாயிரும்? மைனஸ் ஆயிரும். இங்கே மைனஸாக இருக்கனால இந்த சிம்பிள் என்னவாயிரும்? ப்ளஸ்ஸு. இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கனால இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கனால இங்கே மைனஸ். இப்போ இனிமேல் இதோட சிம்பிள் இதுதான், ஓகேவா? இப்போ 4x மைனஸ் எக்ஸ் அப்படிங்கும் போது நமக்கு என்ன கிடச்சிரும்? 3x மைனஸ் 2y ப்ளஸ் 2y இந்த எடுத்துக்கணும். மைனஸ் 2y ப்ளஸ் 2yனா என்ன ஆயிரும்? 2 கேன்சல் ஆயிரும். அடுத்தது ப்ளஸ் 2z மைனஸ் 3z. 3zல 2z போச்சுன்னா 1zன்னு போடுவோம். அது z மட்டும் போட்டால் போதும். பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸு, ஸோ மைனஸ் போட்டுக்கிறோம். அடுத்தது 18 மைனஸ் 16 மைனஸ் 16 அப்படிங்கும் போது 2 அப்படின்னு வந்துடும். இது வந்து நமக்கு ஃபிஃப்த் ஈக்குவேஷன் அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ இங்கே பாருங்கள், 3x ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 14. இங்கே 3x மைனஸ் z ஈக்குவல் டு 2. இந்த 2 ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணுங்கள். எக்ஸை கேன்சல் பண்ணிட்டு போயிடலாமே டேரெக்டாக, இல்லைன்னா இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். இஜட்டை கேன்சல் பண்ணுறதா இருந்தால் நான் எக்ஸை கேன்சல் பண்ணலான் இருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்? ஃபோர்த் ஈக்குவேஷனை அப்படியே எழுத போகிறேன். என்னது? 3x ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 14. ஃபிஃப்த் ஈக்குவேஷன் அப்படியே டைரெக்டாக பண்ணுறேன். 3x மைனஸ் z இஸ் ஈக்குவல் டு
2. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிம்பிள் சேஞ்ச். ஏன்னா இங்கே எக்ஸுக்கு 3 கேன்சல் பண்ணலான்னு இருக்கோம். ரெண்டு சேம் சிம்பிளாக இருக்கனால நான் என்ன பண்ணிக்கிறேன், சப்ட்ராக்ட் பண்ண போகிறேன். அப்போது இங்கே ப்ளஸ்ஸாக இருந்தால் இங்கே மைனஸ், இங்கே மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸு, இங்கே ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ். சிம்பிள் மாறிடுமா? இப்போ ப்ளஸ் 3x மைனஸ் 3x கேன்சல் ஆயிரும். 2z ப்ளஸ் z நமக்கு என்னவாயிரும், 3z ஆயிரும். 14 மைனஸ் 2 நமக்கு என்ன வரும், 12 அப்படின்னு வரும். அப்போ 3z ஈக்குவல் டு 12 அப்படின்னா 3z ஈக்குவல் டு 12 நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ z ஈக்குவல் டு இந்த மல்டிப்ளை 3 நமக்கு வந்துச்சுன்னா டிவைட் ஆகுமா? அப்போ டிவைட் பண்ணால் z ஈக்குவல் டு 4. Z equal to 1 3 is 3, 4 is 12. So Z equal to 4. Z equal to 4னு 5th equationல substitute பண்ணாலும் சரி இல்லை 4th equationல substitute பண்ணாலும் சரி x வேல்யூ கிடச்சிரும். நான் Z equal to 4னு நான் 5th equationல substitute பண்ணலான்னு இருக்கேன். அப்படியே இங்கே பண்ணி காமிச்சிட்டா? 5th equation என்ன? Z equal to 4 sub in 5th equation we get. ஓகேவா? 5th equation நமக்கு என்ன, 3x மைனஸ் z ஈக்குவல் டு 2. அப்போ 3x மைனஸ் z பதிலாக 4 ஈக்குவல் டு 2. இந்த மைனஸ் 4 அந்த போச்சுன்னா ப்ளஸ் 4 ஆகும். அப்போ 2 + 4 நமக்கு என்னது, 6. அப்போ x ஈக்குவல் டு 6/3 வரும். 1 3 is 3, 2 3 are 6. அப்போ x ஈக்குவல் டு 2. இப்போ x ஈக்குவல் டு 2, z ஈக்குவல் டு 4னு கிடச்சிருச்சு. இதை ரெண்டையும் கொண்டு வந்து இந்த 3 ஈக்குவேஷனில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு x என்னன்னு கிடச்சிரும். ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேயே சப்ஸ்டியூட் பண்ணலாமே சிம்பிளாக. அப்போ இந்த இடத்துல போடுறேன், எக்ஸுக்கு 2னும் x ஈக்குவல் டு 2, z ஈக்குவல் டு 4னு சப் இன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வி கெட். நான் உங்களுக்கு ஒரே இமேஜாக வரணுன்னுக்காக ஒரே பிளேஸில் போடுறேன். நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதி பழகுங்க. எக்ஸுக்கு வேல்யூ தெரியும் 2னு, டேரெக்டாக ஃபஸ்ட் ஈக்குவேஷன் போடுறேன். ஒய்யோட வேல்யூ தான் நமக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ அதை அப்படியே வச்சுக்கலாம். இசட்டோட வேல்யூ நமக்கு 4னு தெரியும். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஈக்குவல் டு 5. இப்போது 2 + 4 நமக்கு என்னவாயிரும், 6. அப்போது y + 6 ஈக்குவல் டு 5. இப்போது y இஸ் ஈக்குவல் டு 5 மைனஸ் 6னு வரும். அப்போது y இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னது, -1. ஏன்னா 5 மைனஸ் 6னா 6ல் 5 போனால் 1, பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸு. ஸோ தர்ஃபோர் ஒய்யோட வேல்யூ நமக்கு என்னென்னா -1. தட்ஸ் ஆல். அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன 2, ஒய்யோட வேல்யூ நமக்கு என்ன -1, இசட்டோட வேல்யூ 4. தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு சம் உங்களுக்கு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருந்தாங்க டேரெக்டாக, அதனால் டேரெக்டாக போட்டோம். இப்போ செகண்ட் சம் பாருங்கள், 1/x 1/y 1/y z 1/z 2/z 3/x இப்படி கொடுத்துருக்காங்க. நான் தான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ண முடியும், சம் போட முடியும். இப்போது டேரெக்டாக நம்மளால் ஈக்குவேஷனாக போட முடியாது. ஏன்னா x y zலாம் டினாமினேட்டரில் இருக்குது. இந்த மாடல் நான் வந்து எக்ஸாம்பிள் சம்மில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, லெட்ரு ஃபஸ்ட்டு 1/xக்கு பதிலாக நம்ம ஏதாவது ஒரு லெட்டர் எடுத்துக்கலான்னு சொன்னேன். ஸோ 1/xக்கு பதிலாக pன்னு எடுத்துக்கிறேன், 1/yக்கு பதிலாக qன்னு எடுத்துக்கிறேன், 1/zக்கு பதிலாக r அப்படின்னு நானாக எடுத்துக்கிறேன். 1/xக்கு p, 1/yக்கு q, 1/zக்கு r அப்படின்னு நானாக எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த ஈக்குவேஷனில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்ன கொஷினில் கொடுத்துருக்காங்க, 1/x மைனஸ் 2/y ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ இந்த 1/xக்கு பதிலாக நான் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், p மைனஸ் இந்த 2 அப்படியே தான் இருக்குது. 1/yக்கு பதிலாக என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், q ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. இது வந்து என்னென்னு எடுத்துக்கலாம், இது ஈக்குவேஷன் மாடலில் கொண்டு போயிடலாம். p மைனஸ் 2q ப்ளஸ் 4 அந்த போச்சுன்னா -4 ஆயிரும். இது நமக்கு வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக கொண்டு போயாச்சு. அடுத்தது 1/y மைனஸ் 1/z ப்ளஸ் 1ன்னு கொடுத்துருக்காங்க. அது செகண்ட் ஈக்குவேஷன் எழுதிடலாம். 1/y மைனஸ் 1/z ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் எழுதிக்கிட்டேன். 1/yக்கு பதிலாக என்ன எடுத்துக்க சொன்னேன், q, 1/zக்கு பதிலாக r எடுத்துக்க சொன்னேன். ஸோ +1 அப்படியே வந்துடும் 0. இப்போ இது ஈக்குவேஷன் மாடலில் கான்ஸ்டன்ட் டேர்ம் அந்த பக்கம் கொண்டு போயிடும். அப்போ q மைனஸ் r +1 அந்த போச்சுன்னா -1. இது செகண்ட் ஈக்குவேஷன். இது புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். 2/z ப்ளஸ் 3/x 2/z ப்ளஸ் 3/x ஈக்குவல் டு 14 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 2 அப்படியே இருக்கட்டும். 1/zக்கு பதிலாக நமக்கு rன்னு தெரியும், ப்ளஸ் 3 அப்படியே இருக்கட்டும். 1/xக்கு பதிலாக pன்னு தெரியும். இந்த 14 அப்படியே வந்துடுது. இது ஆர்டர் வைஸ் எழுதிக்கலாம். ஏன்னா PR அப்படின்னு வர மாதிரி 3p ப்ளஸ் 2r அப்படி தான் எழுதணுமாக்கா. நீ அப்படியே கூட வச்சு போடுங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். 3p ப்ளஸ் 2r ஈக்குவல் டு 14. இது வந்து தேர்ட் ஈக்குவேஷனாக எடுத்துட்டோம்.
ஓகேவா? இப்போ பாருங்கள், ஈக்குவேஷன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன் கன்வெர்ட் பண்ணியாச்சு. இனிமேல் ஆஸ் யூஷுவல் சம் போட்டுக்கலாம். நம்ம கொடுத்துருக்கிறது ரெண்டு வேரியபிளாக கொடுத்துருக்காங்க. அதாவது பி இங்கே கியூ, இங்கே கியூ, இங்கே ஆர், இங்கே பிஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேயும் நமக்கு என்ன இருக்கோ அதை கேன்சல் பண்ணலாம். பியும் கியூ இங்கே ரெண்டுமே காமனாக இருக்குது. ஸோ இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணுவோம். கியூவை கேன்சல் பண்ணால் இந்த ஈக்குவேஷன் நம்ம எதாவது மல்டிப்ளை பண்ணோம் 2ஆல். இங்கே ஆர் டேர்ம் இல்லை, அதுக்கு பதிலாக நம்ம 0ன்னு எடுத்துக்கலாம். அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை நான் அப்படியே எழுத போகிறேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? பி மைனஸ் 2q, ஆர் டேர்ம் இல்லை, ஸோ நான் 0ன்னு போட்டுக்கிறேன். அது நம்ம கன்வீனியன்ட்டுக்காக போட்டுக்கிறோம். ஆர் டேர்ம் இல்லாதனால ஈக்குவல் டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? -4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ -4 எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷனை நான் எதாவது மல்டிப்ளை பண்ணி சொன்னேன் 2ஆல். எனக்கு q வேணும் இல்லையா? ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பி டேர்ம் இல்லையா? பியோட வேல்யூ இல்லை. ஸோ பிக்கு பதிலாக நம்ம 0 போட்டுக்கலாம் அந்த பிளேஸில். இப்போ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2q - 2r -2 அப்படின்னு வருமா? 2q - 2r ஈக்குவல் டு -2. ஓகேவா? q வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ +2q -2r -2 அப்படின்னு போட்டாச்சு. இது புரிஞ்சுதா? 0 p பிளேஸில் q 2q -2r -2 அப்படின்னு போட்டோம். இப்போ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்? p அப்படியே வந்துடும். -2q +2q கேன்சல் ஆயிரும். இந்த -2r அப்படியே வந்துடும். இது ரெண்டுமே சேம் சிம்பிளாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணுறோம். -6. இதை நம்ம வந்து ஃபோர்த் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறோம். இதில் பாருங்கள், p - 2rன்னு இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 3p + 2rன்னு இருக்குது. ஓகேவா? இது ரெண்டையும் நீங்கள் எடுத்து கூட நீங்கள் என்ன கேன்சல் பண்ணிக்கலாம்? பி கேன்சல் பண்ணுறாலும் பண்ணலாம், ஆர் கேன்சல் பண்ணுறாலும் பண்ணலாம். கேன்சல் பண்ணிவிட்டு பி வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம் ஈஸியாக. அதுக்காக தான் நான் இது எடுத்தது. இப்போ தேர்ட் ஈக்குவேஷன்லேயும் ஃபோர்த் ஈக்குவேஷனையும் பாருங்கள், 2rன்னு இருக்கா? அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்? ஆரை கேன்சல் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு தேர்ட் ஈக்குவேஷனை அப்படியே எழுதிக்கலாம். தேர்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்க என்னன்னு இருக்குன்னா 3p + 2r = 14 இருக்குது. அதே ஃபோர்த் ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா சேம் p - 2r = -6 அப்படின்னு இருக்குது. இதை டேரெக்டாகவே நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 3p + p வந்து நமக்கு என்னவாயிரும்? 4pன்னு ஆயிரும். +2r - 2r கேன்சல் ஆயிரும். இது ரெண்டு டிஃப்ரெண்ட் சிம்பிள். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணுறோம். 14ல் 6 போச்சு அப்படின்னா 8ஆப்பா. ஸோ பெரிய நம்பர் சிம்பிள் வந்து ப்ளஸ்ஸு. ஸோ +8 தான் வரும். ஓகேவா? எனக்கு p தான் வேணும். 8/4 இந்த மல்டிப்ளை இந்த பக்கம் வச்சுன்னா டிவைட் ஆகும். அப்போ p = நமக்கு வேல்யூ என்ன? 1 4 is 4, 2 4s are 8 அப்படின்னு வந்துடுது. p வேல்யூ 2ன்னு தெரியும்ல, அதை கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணாலும் சரி, இல்லை தேர்ட் ஈக்குவேஷனில் பண்ணாலும் சரி, இதிலே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஃபோர்த் ஈக்குவேஷனில் p = 2 sub in fourth equation we get. அப்போ p மைனஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 2r = -6ன்னு ஃபோர்த் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எழுதிக்கிறோம். பியோட வேல்யூ 2 -2r = -6. இந்த -2r அந்த பக்கம் போய்ட்டு -6 இந்த பக்கம் வந்துட்டோம். அப்போ 2 -6 இந்த பக்கம் வச்சுன்னா +6, -2r அங்கே வச்சுன்னா +2rன்னு ஆயிரும். இது ரெண்டே ஆட் பண்ண 8, இங்கே 2rன்னு இருக்கும். எனக்கு r மட்டும் தான் வேணும். 2 இந்த பக்கம் டிவைடில் வந்துடும். அப்போ 1 2 is 2, 4 2s are 8. அப்போ r = நமக்கு வேல்யூ என்ன? 4 தான். இப்போது p 2ன்னு தெரியும், r 4ன்னு தெரியும். இப்போது ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில், அதாவது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், q இதுலேயே சப்ஸ்டியூட் பண்ணாலும் q வேல்யூ தெரிஞ்சுக்கலாம், இல்லை இதில் சப்ஸ்டியூட் பண்ணாலும் q வேல்யூ தெரிஞ்சுக்கலாம். நான் செகண்டில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். r வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும்? 4ன்னு தெரியும். சப் இன் செகண்ட் ஈக்குவேஷன் we get. ஓகேவா? அப்போ நமக்கு ஃபோர்த் ஈக்குவேஷன் என்னப்பா? செகண்ட் ஈக்குவேஷனு q - r = -1 அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அதை எழுதிக்கிட்டேன். q அப்படியே இருக்கட்டும், அதுதான் கண்டுபிடிக்கணும். -rோட வேல்யூ 4 = -1. q = -4 அங்கே போச்சுன்னா +4 ஆகுமா? அப்போது இது ரெண்டு டிஃப்ரெண்ட் சிம்பிள் சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 4ல் 1 போனால் 3, பெரிய நம்பர் சிம்பிள் ப்ளஸ்ஸு. ஸோ க்யூவோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 3. இப்போ பியோட வேல்யூ என்னென்னா 2, க்யூவோட வேல்யூ 3, ஆரோட வேல்யூ 4. நம்ம PQR தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் நம்ம கொஷினில் XYZன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அப்படியே இங்கே கன்வெர்ட் பண்ணுவோம். இப்போது பியோட வேல்யூ நம்ம இங்கே என்னென்னு எடுத்திருக்கோம்? 1/xன்னு சொல்லுவோமா? P = 1/x. இப்போ 1/x இந்த இடத்துல 1/x = பியோட வேல்யூ நமக்கு என்ன? 2. இந்த x அப்படியே இந்த பக்கம் போயிட்டோம், 2 இந்த பக்கம் வந்துட்டோம். அப்போது 2 டிவைடில் வந்துடும். 1/2 = x. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/2. இன்னும் தெளிவாக சொல்லட்டா? பின்னாடி போட்டே சொல்கிறேன். 1/x = Pன்னு எடுத்திருக்கோம். 1/y = Qன்னு எடுத்திருக்கோம்.
1/z = rன்னு எடுத்திருக்கோம். 1/x = pயோட வேல்யூ 2 நமக்கு தெரியும். ஸோ அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். 1/y = qவோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும், 3ன்னு தெரியும். அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். 1/z = rோட வேல்யூ என்ன நமக்கு 4ன்னு தெரியும். அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள், எனக்கு எக்ஸு தான் வேணும். ஸோ இந்த டிவைடு எக்ஸ் அந்த பக்கம் வச்சுன்னா மல்டிப்ளை ஆகும், இந்த 2 இந்த பக்கம் வச்சுன்னா டிவைட் ஆகும். அப்போ 1/2 = எக்ஸு. அப்போ therefore x = நமக்கு என்ன 1/2. இது புரிஞ்சுதா? அதே மாதிரி இந்த இடத்துல ஒய் மேலே போயிடும், 3 இங்கே வந்துடும். அப்போது 1/3 = y. அப்போ therefore y = நமக்கு என்ன 1/3. இங்கே அதே மாதிரி தான், z மேலே போயிடும், 4 இங்கே வந்துடும். அப்போ 1/4 = z. அப்போ நமக்கு z = நமக்கு என்ன 1/4. தட்ஸ் ஆல். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் முடிச்சிட்டோம். இப்போ தேர்ட் சம்மில் இன்னும் கொஞ்சம், அதாவது நமக்கு செகண்ட் சம்மில் 1/x எல்லாம் டினாமினேட்டில் இருந்துச்சு. இப்போ தேர்டு சம்மில் வந்து ஈக்குவேஷனாக கொடுக்காம ஒரே ஈக்குவலாக கொடுத்துட்டாங்க. இதை நம்ம ஈக்குவேஷனை ஸ்கிப் பண்ணி காட்டணும். இப்போது ஃபஸ்ட்டு 2 ஈக்குவல் எடுத்துக்குவோம். இந்த x + 20லேருந்து இந்த 3y + 10 வரைக்கும் இந்த ஈக்குவல் மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துக்குவோம். என்ன கொடுத்துருக்காங்க, x + 10. இதை யூஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். x + 20 3y/2 + 10. ஓகேவா? இப்போ இதில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, கான்ஸ்டன்ட் டேர்மில் ஒரு பக்கம் கொண்டு போயிருங்க, வேரியபிளில் ஒரு பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்போ x + 3y/2 வந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா -3y/2ன்னு வந்துடும். இங்கே 10 அப்படியே இருக்கும், +20 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -20ன்னு வந்துடும். இந்த ஸ்டெப் புரிஞ்சுதா? இப்போது நம்ம எது பண்ணாலும் டினாமினேட்டர் சேமாக இருக்கணும். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணாலும் சரி, ஆட் பண்ணாலும் சரி, டினாமினேட்டர் சேமாக இருக்கணும். ஸோ இங்கே 2ன்னு இருக்குது, இங்கே 2 இல்லை. அப்போ மேலே கீழே நம்ம என்ன பண்ணிக்கலாம், 2ஆல் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி. அப்போ 2x - 3y / 2ன்னு மாற்றிக்கலாம். இங்கே 10ல் 20 போச்சுன்னா, அதாவது 20ல் 10 போச்சுன்னா -10 அப்படின்னு வந்துடும். பெரிய சிம்பிள் மைனஸ், ஸோ -10 வந்துடும். இப்போ இந்த டிவைடு 2 அந்த பக்கம் வச்சுன்னா மல்டிப்ளை ஆயிரும். அப்போ 2x - 3y இந்த மல்டிப்ளை 2 அந்த பக்கம் வச்சுன்னா டிவைட் 2 அந்த பக்கம் வச்சுன்னா மல்டிப்ளை ஆகும், -20 அப்படின்னு வரும். இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்தது என்ன பண்ணுறோம், மறுபடியும் இந்த 3y10லேருந்து இந்த இது வரைக்கும் எடுத்துக்கிறோம். 2z + 5 இது வரைக்கும் எடுத்துக்கிறோம். ஓகேவா? அப்போது 3y/2 + 10 = செகண்ட் ஈக்குவேஷனுக்கு 2z + 5 அப்படின்னு எடுத்துக்கிறோம். புரிஞ்சுதா? இப்போ இதில் பாருங்கள், சேம் கான்ஸ்டன்ட் டைம் ஒரு பக்கம், வேரியபிள் ஒரு பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்போ 3y/2 அப்படியே இருக்கட்டும். +2z வந்துச்சுன்னா -2zன்னு வரும். இங்கே +10 வந்துச்சுன்னா -10 அப்படின்னு வந்திருக்கும். இந்த ஸ்டெப் புரிஞ்சுதா? இப்போ என்ன பண்ணுறோம், டினாமினேட்டர் சேமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன், சப்ட்ராக்ட் பண்ணால். அப்போ இந்த இடத்துல 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ என்ன ஆகும், 3y - 4z 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் / 2ன்னு மாற்றிடுறோம். இங்கே 10ல் 5 போனால் 5, பெரிய சிம்பிள் மைனஸ், ஸோ -5ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ 3y - 4z இந்த டிவைடு 2 அந்த பக்கம் வச்சுன்னா மல்டிப்ளை ஆகும். அப்போ 5 2s are 10 -10. இதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஈக்குவேஷனுக்கு இந்த 2z + 5ம் இந்த டேர்மையும் இந்த லாஸ்ட் டேர்மையும் எடுத்துக்கிறோம். அப்போ நமக்கு தேர்ட் ஈக்குவேஷனுக்கு என்ன எடுத்துக்குவோம், 2z + 5 கொஷின் எழுதிக்கிறேன், = 110 - y + z. கொஷின் எழுதிக்கிட்டேன். 2z + 5 110 - y + z ப்ராக்கெட்டில் இருக்குது. ஓகே, இப்போ இதில் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, இது ப்ராக்கெட்டில் அப்படியே செட்டாக இருக்குது. ஸோ அது அப்படியே ப்ராக்கெட் செட்டை இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். மைனஸ் டேர்மில் இருக்கிறது இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ்ன்னு வந்துடும். அப்போ 2z + y + z = 110 மைனஸ் இந்த +5 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -5 அப்படின்னு வந்திருக்கும். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 2z, அதாவது இது எல்லாமே ஆடாக இருக்கனால அப்படியே ஆட் பண்ண வேண்டியது. இனிமேல் ப்ராக்கெட் தேவையில்லை. 2z + z நமக்கு என்ன ஆயிரும், 3zன்னு வந்துடும். y = 110ல் 5 போச்சுன்னா 105 அப்படின்னு வந்துடும். பெரிய சிம்பிள் ப்ளஸ், ஸோ ப்ளஸ்லேயே இருக்கும். இதுவும் ஆர்டர் வைஸாக எழுதிக்கலாம். y + 3z = 105. இது வந்து நமக்கு தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ தான் ஈக்குவேஷனே முடிச்சிருக்கோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்டு. இப்போ பாருங்கள், எதை கேன்சல் பண்ணலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் 2x + -3y, இங்கே 3y - 4z, இதை ரெண்டையும் எடுத்து ஒய்யை கேன்சல் பண்ணிடுவோம். அப்போ எக்ஸ் டேர்மும் இசட் டேர்மும் வரும். அதை கொண்டாந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் ஒரு ஈக்குவேஷன் வரும். இசட்டை கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணோம்னா ஒரு வேல்யூ கிடைக்கும், x - yன்னு கிடைக்கும். அதை கொண்டாந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். நான் சப்ஸ்டியூட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை எடுத்து எழுதுகிறேன். என்ன இருக்குது அப்படின்னா, 2x
மைனஸ் 3y இசட் டேர்ம் இல்லையா, ஸோ நான் 0ன்னு போட்டுக்கிறேன், ஈக்குவல் டு மைனஸ் 20ன்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை எடுத்து எழுதிட்டேன். அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் டேர்ம் இல்லை, ஸோ நான் அந்த இடத்துல 0 போட்டுக்கிறேன், புரியணுக்காக தான், போடணுன்னு அவசியம் இல்லை. ப்ளஸ் 3y ஒய் டேர்ம் எழுதிக்கிறேன், மைனஸ் 4z ஈக்குவல் டு மைனஸ் 10 எடுத்து எழுதிட்டேன். இப்போ பாருங்கள், 2x மைனஸ் 3y இசட் டேர்ம் இல்லை 0, மைனஸ் 20, இங்கே எக்ஸ் டேர்ம் இல்லை 0, ப்ளஸ் 3y மைனஸ் 4z ஈக்குவல் டு மைனஸ் 10 அப்படின்னு போட்டாச்சு. இப்போ ரெண்டு டிஃப்ரெண்ட் சிம்பிள் இருக்கணும், டேரெக்டாக கேன்சல் பண்ணிக்கலாம், இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். 2x அப்படியே வந்துடும், மைனஸ் 4z அப்படியே வந்துடும், ரெண்டு சேம் சிம்பிளை ஆட் பண்ணால் மைனஸ் 13 வரும். இதை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், ஃபோர்த் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஓகேவா, ஃபோர்த் ஈக்குவேஷன் முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு 3y மைனஸ் 4z அப்படின்னு இருக்குது. இந்த இடத்துல தேர்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா y ப்ளஸ் 3zன்னு இருக்குது. ஸோ இதை ரெண்டையும் எடுத்துக்க வேண்டியதான். அப்போது இதில் எதை கேன்சல் பண்ணலாம், இதுலேயே ஒய்யை தான் கேன்சல் பண்ணணும், ஏன்னா இங்கே 3yன்னு இருக்குது. செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் ஒய் கேன்சல் பண்ணலாம். அப்போ 3y மைனஸ் 4zன்னு இருக்கட்டும், இங்கே ஒய் தான் இருக்குது. ஸோ இந்த டேர்மை வந்து நான் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷனை எடுத்து எழுதிட்டேன். இப்போ தேர்ட் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறேன். தேர்ட் ஈக்குவேஷனுக்கு என்ன, ஒய்யா, அப்போது நமக்கு என்ன, 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3y ப்ளஸ் 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 9z, 105 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும், 105 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 15, 1 3 3 315 அப்படின்னு கிடச்சிருக்கும். ஆமாவா, இப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணோம். இது என்ன, ரெண்டு சேம் சிம்பிளாக இருக்கனால சப்ட்ராக்ட் போட்டுக்கோங்க. இங்கேயும் வந்து நமக்கு மைனஸு, இங்கேயும் வந்து நமக்கு மைனஸு. இப்போ இது ரெண்டையும் ஆட் கேன்சல் பண்ணால் ப்ளஸ் 3y மைனஸ் 2y கேன்சல் ஆகிடும். 4 மைனஸ் 9z மைனஸ் 4z ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 13zன்னு வருமா, ஈக்குவல் டு இது ரெண்டு சேம் சிம்பிள். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் மைனஸ் 325 அப்படின்னு வருமா. எனக்கு z தான் வேணும். ஸோ மைனஸ் 325, இந்த பக்கம் மைனஸ் 13 பக்கம் வந்துச்சுன்னா என்ன வரும், டிவைட் ஆகும். இந்த மைனஸு கேன்சல் ஆகிடுது. 13th டேபிளில் கேன்சல் பண்ணோம். 113 இஸ் 13, 2 13s நமக்கு என்ன வரும், 26. இங்கே போட்டு காமிக்கிறேன். இது நீங்களாம் அப்படியே கேன்சல் பண்ணணும், உங்களுக்கு புரியணுக்காக நான் போடுறேன். 2 13s 26, ரிமைனிங் 6 வரும். 5 5 13s நமக்கு என்னது, 5 13s நமக்கு என்னது 65, கேன்சல் பண்ணுறோம். அப்போ ஆன்சர் 25. அப்போ z ஈக்குவல் நமக்கு என்னென்னு கிடச்சிருச்சு, 25 அப்படின்னு கிடச்சிருச்சு. z 25 கிடச்சிச்சு இல்லை, அதை கொண்டாந்து இங்கே ஃபோர்த் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் x என்னன்னு கிடச்சிரும், தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் y என்னன்னு கிடச்சிரும். அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், z ஈக்குவல் டு 25ன்னு ஃபஸ்ட்டு நான் ஃபோர்த் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். நமக்கு ஃபோர்த் ஈக்குவேஷன் என்ன, இங்கே எழுதிக்கிறேன். z ஈக்குவல் டு 25ன்னு நான் ஃபோர்த் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். 2x மைனஸ் 4z ஈக்குவல் டு மைனஸ் 30ங்கிறது ஃபோர்த் ஈக்குவேஷனா. இப்போது z-ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ 2x மைனஸ் 4 இன்ட்டு z-ஓட வேல்யூ 25 ஈக்குவல் டு மைனஸ் 30. இப்போ 2x ஈக்குவல் டு 425 100, மைனஸ் 100 ஈக்குவல் டு மைனஸ் 30. இப்போ 2x ஈக்குவல் டு மைனஸ் 100 அங்கே போச்சுன்னா ப்ளஸ் 100 வருமா. அப்போது ப்ளஸ் 100, 100ல் 30 போச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 70 ப்ளஸ் 17 கிடைக்கும். அப்போ x ஈக்குவல் டு டிவைடு 2, 70/2 நம்ம கேன்சல் பண்ணால் 35. அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன, 35. இதே மாதிரி இப்போ y இஸ் ஈக்குவல் டு, அதாவது z ஈக்குவல் டு நமக்கு என்னன்னு தெரியும், 25 நமக்கு தெரியும். அதை கொண்டாந்து தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போது y ப்ளஸ் 3zக்கு பதிலாக 25 ஈக்குவல் டு 105. இப்போ y இஸ் ஈக்குவல், அதாவது y ப்ளஸ் 325 75 ஈக்குவல் டு 105. இப்போ y இஸ் ஈக்குவல் டு 105 மைனஸ் 75. 105ல் 75 போச்சு அப்படின்னா 0, 10ல் 7 போனால் 3. அப்போது நமக்கு என்னது, y இஸ் ஈக்குவல் டு 13 கிடைக்கிது. தட்ஸ் ஆல். therefore x-ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 35, y-ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 30, z-ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 25. தட்ஸ் ஆல். உங்களுக்கு இதில் ஏதாவது சம் டவுட்டாக இருக்குது, இல்லை ஸ்பீடாக இருக்குது, ஏதாவதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.